தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் அஸ்வசம திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. சமுர்த்தியை விட 3 மடங்கு அதிக கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அந்த பயனாளிகள் குறித்த தகவல்களை கணினிமயமாக்கும் படி இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் இந்த காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார் என கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எனினும் இதுவரையில் வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்யவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்ததன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை எனவும் கட்சியின் தலைமைத்துவம் இது குறித்து தீர்மானிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இளையோருக்கு சந்தர்ப்பம் அளிக்கும் நோக்கில் தேசிய அமைப்பாளர் பதவியை விட்டுக் கொடுத்ததாகவும் கட்சியின் சாதாரண உறுப்பினரான இருந்து கொண்டு கட்சிக்காக சேவையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கையால் பொதுமக்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சில போலீஸ் நிலையங்களினால் சிறு குற்றங்களுக்காக கூட யுக்திய நடவடிக்கையின் கீழ் பாடசாலை மாணவர்கள் உட்பட அப்பாவிகள் கைது செய்யப்படுகின்றனர். யுக்திய நடவடிக்கை பாராட்டத்தக்கது. ஆனால் சில போலீஸ் அதிகாரிகள் அதனை தவறாக பயன்படுத்துகின்றனர். இது குறித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை குறித்த சம்பவங்கள் பெரும்பாலான மாவட்டங்களில் பதிவாகியுள்ளதாகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறிக்கொண்டு சட்டத்தை கையில் எடுப்பது தவறு எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் ஜி தொலவத்த தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்ததன் பின்னர் இருதரப்பு கடன் வழங்குனர்களிடமிருந்து இலங்கைக்கு அதிக ஆதரவை பெற முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியில் இடம்பெற்ற நீடித்து நிலைத்திருக்கும் உறுதிப்பாடு எனும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மத்திய வங்கியின் ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நீடித்து நிலைத்திருக்கும் உறுதிப்பாடு எனும் உரையாடல் நிகழ்வு நேற்று மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் பல அறிஞர்களின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்றது. பதுளை மகியகனை பிரதான வீதியின் புவக்குடம் உள்ள பகுதியில் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். அத்துடன் குறித்த விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் பெண்ணொருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி விரைவில் பிளவுபடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், முதலில் ஜேவிபியில் இருந்து விமல் வீரவன்ச வெளியேறினார். அதன் பின்னர் சோமவன்ச அமரசிங்க சென்றார். இந்நிலையில் மற்றொரு குழு பிரிந்து சென்று முன்னிலை சோசலிச கட்சியை உருவாக்கியுள்ளது. எனவே விரைவில் தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேவிபிக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு பிளவு ஏற்படும். அதேவேளை ஜேவிபி ஒரு வழியிலும் தேசிய மக்கள் சக்தி மற்றொரு வழியிலுமே பயணிக்கின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பல ஆவணங்களுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு கொச்சிக்கடையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். துபாய் நாட்டுக்கு சென்று ஆடைகள் மற்றும் காலணிகளை கொண்டு வந்து நாட்டில் விற்பனை செய்யும் தொழிலிலும் ஈடுபட்டு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது.
குறித்த நபரிடமிருந்து பல மோசடியான ஆவணங்களை குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மீட்டுள்ளனர். நாட்டின் வெப்பமான வானிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை ஒன்றை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கும் அமுலாகும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. வெப்ப சுட்டன், அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்படி பிரதேசங்களில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிராக மேல் மாகாண சிவில் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்றில் மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் வியாழக்கிழமை பிறப்பித்த இடைக்கால உத்தரவை கலைப்பதற்கான தீர்மானத்தை மைத்ரிபால சிறிசேன கோரியுள்ளார். சட்டத்தரணி ஜெயமுதிதா ஜெயசூரிய ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேன்முறையீட்டு மனுவில் பிரதிவாதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொண்டகு சரஞ்சந்திர குறிப்பிடப்பட்டுள்ளார். பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதை தடுத்து இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளதாக மைத்ரிபால சிறிசேன தனது மேன்முறையீட்டு மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை கொண்ட சில உறுப்பினர்கள் இன்றும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகேவின் கணவர் சேனக டி சில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியலமைப்புக்கு அமைய கட்சியின் உறுப்பினர் ஒருவர் 2 கட்சிகளின் உறுப்புரிமைகளை கொண்டிருக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே சேனக டி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். எமது தேசிய முன்னணி எனும் அரசியல் கட்சியின் தலைமைத்துவத்தை நான் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கினேன். நான் சஜித் பிரேமதாசவிடம் கட்சியை ஒப்படைத்த போது டயானா கமகே கட்சியின் செயலாளராக செயல்பட்டார். இதனைத் தொடர்ந்து ரஞ்சித் மதுப பண்டாரவுக்கு குறித்த பதவியை வழங்குவதற்காக எனது மனைவி பதவி விலகியிருந்தார். இந்த நிலையில் கட்சியின் நிரந்தர உறுப்பினர்களான என்னையும் எனது மனைவியையும் யாராலும் கட்சியில் இருந்து நீக்க முடியாது என தெரிவித்துள்ளார். ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வவுனியா போலீசாரால் கைது செய்யப்பட்ட 3வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவு நேற்று வவுனியா நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா போலீஸ் நிலைய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு போலீஸ் பரிசோதகர் HM டிஸ்வி தலைமையிலான போலீஸ் ரகசிய தகவலை அடுத்து குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. ரத்தினபுரி தும்பரை 82ஆம் பிரிவு தோட்டப்பகுதியில் பெருந்தோட்ட தொழிலாளர் ஒருவரும் அவரது மனைவியும் அந்த தோட்டத்தின் பிரதி முகாமையாளரால் தாக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தரப்பினருக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். குறித்த சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் நேற்று சென்றிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் பெருந்தோட்ட மக்களின் பிரச்சினையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அகிங்கல பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவரால் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் 54 வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்து பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் பலியானவர் முற்றத்தில் சுடப்பட்டதாகவும் பல தோட்டாக்கள் அவரது வயிற்றில் தாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பலாலி போலீசார் துரத்தி சென்றதால் நபர் ஒருவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சங்கானி வீதி அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த செல்வநாயகம் பிரதீபன் என்பவரே நேற்றிரவு இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மோட்டார் சைக்கிளில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது பலாலி போலீசார் வழிமறித்துள்ளனர். இந்த நிலையில் அவர் மோட்டார் சைக்கிளை நிறுத்தாததால் அவரை துரத்தி சென்றனர். இதன்போது வேகமாக சென்றதால் பலாலி ஆயர்கடவை பிள்ளையார் ஆலயத்துக்கு அருகே மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாக்கினார். போலீசார் அவரை 1990 இலக்க அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் தெளிப்பளை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். இருப்பினும் அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. குறித்த விபத்து தொடர்பில் இடம்பெற்ற பகுதி சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதி என தெரிவிக்கப்படுகிறது.
மின்னல் தாக்கியதில் வெலஸ்முல்ல ஆதார வைத்தியசாலையின் விசேட சிகிச்சை பிரிவில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வெலஸ்முல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். கடும் மழை பெய்த நிலையில் நேற்றைய தினம் 2 மணியளவில் மின்னல் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. விசேட சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 3 நோயாளிகள் இருந்த நிலையில் அவர்கள் விரைவாக வெளியேற்றப்பட்டு தேவையான சிகிச்சைகளை வழங்க வைத்தியசாலை ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். மின்னல் தாக்கத்தினால் விசேட சிகிச்சை பிரிவில் இருந்த பெறுமதியான வைத்திய உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றின் பெறுமதி சுமார் 100 லட்சம் ரூபாய் இருக்கும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.